வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனா துணை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கிச்சன்ல நின்று பல்லவனும் நிலாவும் சேரனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அண்ணே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்லன்னே மெசேஜ் எல்லாம் பண்ணுது. இந்த வீட்லயே போன் பார்க்காத ஒரே ஆள் அண்ணன் தான். இப்ப அதுவும் போன் பார்க்க ஆரம்பிச்சிருச்சுங்கிறாரு பல்லவன். ஆமாண்டா, எனக்குமே அண்ணனை இப்படி பார்க்க பிடிச்சிருக்குங்கிறாங்க நிலா. அண்ணன் கார்த்திகாவை பார்க்கும் போதெல்லாம் இவ்வளவு வெட்கப்பட்டதில்ல. சந்தாவோட பெயர் எடுத்தாலே அண்ணனோட முகத்துல வெக்கத்தை பார்க்கணுமே. ஒருவேளை நிஜமாவே அவங்கள லவ் பண்ணுதோ அப்படின்னு பல்லவன் சந்தேகத்தை எழுப்புறாரு. டேய், என்னடா இது, நிஜமான லவ் பொய்யான லவ்னு அப்படின்னு நிலா கேட்க, ஒருத்தங்களை புடிச்சு பாக்குறது வேற, லவ் பண்றது வேற இல்லைங்கிறாரு பல்லவன். ஓ, அப்ப கார்த்திகா அண்ணனை புடிச்சு பார்த்தது, ஆனா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கலையான்னு கேக்குறாங்க நிலா. நினைச்சது, ஆனா ஒரு 50-50 தான் பாசிபிலிட்டிஸ்னு அண்ணனுக்கே தெரியும். அதனால அதை அப்படியே சமாளிச்சிருச்சு. ஆனா சந்தா விஷயத்துல அப்படி இல்லையே, எல்லாமே ஓகேவால இருக்கு. அதான் அண்ணனை கையிலேயே பிடிக்க முடியல அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க. ஆமாண்டான்ற மாதிரி நிலாவும் சிரிக்கிறாங்க. அப்போ போன் பேசிட்டு உள்ளர வர்ற சேரன், என்னடா ரெண்டு பேரும் இங்கே நிக்கிறீங்க, காலேஜ் போகலையாடா நீ அப்படின்னு பல்லவன் கிட்ட கேட்க, இதோ அப்படிங்கிறாரு. ஆபீஸ் கிளம்பலையா பண்ணியும் அப்படின்னு கேட்க, ஆமாண்ணே பேசிக்கிட்டே நின்னுட்டோம், இதோ கிளம்புறோங்கிறாங்க நிலா. அவங்க டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு பல்லவா போலாமான்னு கேட்க, சரிண்ணே போயிட்டு வர்றோம் அப்படின்னு அவரும் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. நிலா வீட்டுல இருந்து வெளியே வர்றவங்க, ஐயோ பஸ் ஸ்டாப்புக்கு போனா இவன் காயத்ரி கிட்ட அலப்பற பண்ணிக்கிட்டு இருப்பான், தண்டன்னா வலிச்சிட்டு இருப்பான், என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்க மறுபடி வீட்டுக்குள்ள போறாங்க. உள்ளர வர்றவங்க, ஃப்ரிட்ஜ் மேல இருக்க சாவி எடுக்க, என்ன நீ வண்டி சாவியெல்லாம் எடுக்கிறீங்கன்னு கேட்கிறாரு பல்லவன். வண்டியில போக போறீங்களான்னு அவர் கேட்க, ஆமாண்டா, அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போனாலே கன்றாவி காட்சியெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்ல, ஓ அப்படின்னு தலையாட்டுறாரு பல்லவன். அதான் அதை அவாய்ட் பண்ணலான்னு பைக்ல போறேங்கிறாங்க நிலா. நல்ல ஐடியா, நீ பார்த்து போயிட்டு வாங்கங்கிறாரு பல்லவன். என்ன போயிட்டு வாங்களா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போக போறோம் அப்படின்னு நிலா சொல்ல, நானுமான்னு கேட்கிறாரு பல்லவன். ஆமாண்டான்னு நிலா சொல்ல, நானும் உங்க கூட ஆபீஸ் வரைக்கும் வரவா அப்படின்னு பல்லவன் கேட்க, உன்னை பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணிட்டு போறேன் வா அப்படின்னு நிலா சொல்ல, சரின்னு நடக்கிறாரு அவரு. நிலா வண்டியில கொண்டு வந்து அவங்க பேக்கையும் லஞ்ச் பேக்கையும் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண பல்லவன் பின்னாடி உட்கார்றாரு. நிலா வண்டியை நல்லாவே ஓட்டி கொண்டு வந்து பஸ் ஸ்டாப்ல நிறுத்த பல்லவன் இறங்கிக்கிறாரு. அங்க அந்த பொண்ணு காயத்ரி மட்டும் தான் நிக்கிறாங்க. இன்னும் வெட்டி ஆபீசர் சோழன் வரல போல இருக்கு. இதை பாக்குற நிலா வண்டியை ஆஃப் பண்ணிட்டு இறங்க போக, என்ன நீ வண்டியை நிறுத்திட்டீங்கன்னு கேக்குறாரு பல்லவன். இல்லடா, எனக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு, உனக்கு பஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்றேன்னு இறங்குறாங்க. பல்லவனை ஆண்ணு தலையாட்ட அந்த பொண்ணு காயத்ரி தலையை நீட்டி, என்ன இவங்க வந்துட்டாங்க, இன்னும் அவர் வரலையேன்னு பாக்குறாங்க, என்ன இன்னும் காணோம் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டே ரோட்டை பார்த்துட்டே இருக்காங்க. ஆமா, என்னைக்கு உனக்கு மாடல் எக்ஸாம் ரிசல்ட் அப்படின்னு நிலா கேட்க, அதெல்லாம் அடுத்த வாரம் தானே வரும், நானே எப்போ வரப்போகுதோன்னு பயந்துட்டு இருக்கேங்கிறாரு அவரு. பாஸ் ஆயிடுவல்லன்னு நிலா கேட்க, பாஸ் எல்லாம் ஆயிடுவேன், நல்ல மார்க் தான் அப்படின்னு பல்லவன் இழுத்துக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு இவங்க ரெண்டு பேரையுமே மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க. நிலாவும் பல்லவனும் வெயிட் பண்ணிட்டு இருக்க. அண்ணி பஸ் வர்ற மாதிரி தெரியல, நீங்க போங்கங்கிறாரு அவரு. பரவாயில்லடா, எனக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு காயத்ரி இவங்க பக்கத்துல வர்றாங்க. சரி நீ அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க. ரெண்டு பேரும் முன்னாடி வந்து நிக்கிற காயத்ரி, அவர் வரலையான்னு கேக்குறாங்க. எவருன்னு நிலா கேட்க, சோழன் வரலையான்னு அந்த பொண்ணு கேக்குறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் பாத்துக்க, எங்க கூட வரலங்க அப்படின்னு பல்லவன் வெடுக்குன்னு சொல்றாரு. திருப்பி ரோட்டை ஒரு பார்வை பார்த்துட்டு, எப்பவுமே உங்க கூட தானே வருவாரு, அதான் கேட்டேங்கிறாங்க காயத்ரி. அவர் நம்பரை நீங்க தான் வச்சிருக்கீங்கல்ல, போன் பண்ணி கேட்க வேண்டியது தானே அப்படின்னு நிலா சொல்ல, போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தான் பார்த்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, ஆமாமா அவர் பாக்குற வேலைக்கு இவ டிஸ்டர்ப் பண்ணிட்டா மட்டும் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. பல்லவன் பயங்கர கடுப்போட நிக்கிறாரு. மூணு பேரும் மாத்தி மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டு நிக்க, நீங்க அவருக்கு யாருன்னு கேக்குறாங்க அந்த பொண்ணு. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு பதில் சொல்லாம நிக்க, நீங்க அவருக்கு அக்காவா அப்படின்னு காயத்ரி கேட்க, நிலா இப்பெல்லாம் தான் படு நக்கல் ஆயிட்டாங்களே, இல்ல இல்ல அவரோட அத்தைங்கிறாங்க. அந்த பொண்ணு லூஸ் மாதிரி ஓன்னு பாக்குறாங்க. இங்க பாருங்க, அவர் வரும்போது வருவாரு, எப்போ வருவாருன்னுலாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு பல்லவன் வெடுக்குன்னு சொல்ல, சரி ஓகேன்னு அந்த பொண்ணு கொஞ்சம் தள்ளி போய் நின்னுக்கிறாங்க. அந்த பொண்ணு மறுபடியும் ரோட்டை பார்த்துட்டு இருக்க, டேய் நான் பாக்குறதுக்கு சோழனோட அக்கா மரியாதை இருக்கேன் அப்படின்னு நிலா கேட்க, அண்ணி அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியல, சோழனை பார்த்தாதான் உங்களுக்கு சித்தப்பா மாதிரி இருக்கு, அவரையே அந்த பொண்ணு பாக்குது, அப்ப அதோட டேஸ்ட்டை யோசிச்சு பாருங்க, அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு பயங்கரமா கடுப்படிக்கிறாரு பல்லவன். இருந்தாலும் நிலா சமாதானம் ஆகாம முகம் சுண்டி போய் நிக்கிறாங்க.
என்ன இன்னும் இவரை காணோம் அப்படின்னு அந்த பொண்ணு முகத்தை தூக்கி வச்சுட்டு அங்க நிக்கிறாங்க. யூஸ்வலா சோழனை முறைக்கிற நிலா இன்னைக்கு அப்பப்ப கடுப்போட அந்த பொண்ணு முறைச்சிட்டு இருக்காங்க. எதுக்குடா அந்த பொண்ணு என்ன பார்த்து அப்படி கேட்டா? சோழன் என்ன அவ்வளோ எங்காவா இருக்காரு அப்படின்னு நிலா கேட்க, இல்ல நீ அண்ணே முன்னையாவது கொஞ்சம் நல்லா இருந்தது, ஆனா இப்ப வெயிட் எல்லாம் போட்டு அங்கிள் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு பல்லவன் சொல்ல, அக்காவும் அக்கா இவளை பார்த்தாலே எனக்கு அக்கா மாதிரி இருக்கா, இவ என்னைய பார்த்து அக்கான்னு சொல்றா அப்படின்னு நிலா மனசாட்சியே இல்லாம பொறுமைக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா சொன்னீங்க அண்ணி, உண்மையிலேயே அவங்கள பார்க்க தான் அக்கா மாதிரி இருக்காங்க, கண்டுக்காதீங்க அண்ணி அப்படின்னு நிலாவுக்கு சப்போர்ட் பண்றாரு பல்லவன். அப்போ சோழன் வண்டியை கொண்டு வந்து நிறுத்த அந்த பொண்ணு சந்தோஷமா பார்க்க ஒரு வண்டியை ஆஃப் பண்ணி சாவியை இந்த கையில இருந்து இந்த கைக்கு ஸ்டைலா தூக்கி போட்டு பிடிச்சிக்கிட்டு ஹாய்னு வந்து நிக்கிறாரு நிலா கிட்ட. பல்லவன் பயங்கர கடுப்போட முறைச்சிட்டு இருக்க அந்த பொண்ணு வெக்கமும் ரசனையுமா சிரிச்சுக்கிட்டே இவரை பார்த்துட்டு இருக்கு. நிலா பயங்கர கடுப்போட பார்த்துட்டு இருக்க, என்னங்க ரெண்டு பேரும் என்னைய பார்த்து இவ்வளோ வெறுப்பா பாக்குறீங்க அப்படின்னு சோழன் கேட்க, ரெண்டு பேரும் வாயை திறக்கல. அங்க அந்த பொண்ணை திரும்பி பார்க்க அவங்க புன்னகை மண்ணியா நிக்கிறாங்க. உடனே சோழன் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் திரும்பி, பாருங்க அவங்கள பாருங்க, என்னை பார்த்த உடனே 1000 வாட்ஸ் பல்பே அவங்க முகத்துல எரியுது, எப்படி சிரிச்ச முகத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கா பாருங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு திரும்பி பார்க்க அந்த பொண்ணு கெக்கேன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. உங்க ரெண்டு பேர் முகத்துல தான் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச லைட்டும் ஆஃப் ஆயிடுச்சு, ஏங்க இப்படிங்கிறாரு சோழன். அண்ணே ஒழுங்கா போயிருனே, எரிச்சல கிளப்பாதங்கிறாரு பல்லவன். ஏய் உனக்கு ஏண்டா இவ்வளோ காண்டாகுது அப்படின்னு சோழன் கேட்க, டேய் பல்லவா நீ பஸ் வந்தா கிளம்புறியா? நான் கிளம்புறேங்கிறாங்க நிலா. சரிங்க நீங்க பார்த்து போங்கன்னு பல்லவன் சொல்ல பையன்னு வண்டி பக்கம் போறாங்க நிலா. சரிங்க நீன்னு ஒரு தலையாட்ட நிலா சோழனை ஒரு முறைச்சிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சரிடா நான் அப்படியே நம்ம ஆள்கிட்ட போறேன், அங்க பாரு நான் எப்ப வந்து பேசுவேன்னு அவ கண்மொழியும் காலும் அப்படியே நடனம் ஆடுது அப்படின்னு சோழன் சொல்ல நிலா நின்னு முறைச்சிட்டு இருக்காங்க. போடா நீயும் உன்னோட ஆளுன்னு அவங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிட. பல்லவன் பயங்கர கடுப்போட பார்த்துட்டு இருக்காரு. நிலா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போக பொசசிவ் ஆகட்டும் அப்படின்னு ரசிச்சிட்டு நிக்கிறாரு சோழன். அண்ணே நீ அன்னிக்கிட்ட நல்லா வாங்க போறேன்னுங்கிறாரு பல்லவன். டேய் சின்ன பையன்டா நீ, உனக்கு இதெல்லாம் புரியாது, அண்ணனோட பிளானிங்கே வேறடா. நிலாவை என் பக்கம் வர வைக்க நான் யூஸ் பண்ற டூல் தான் இந்த காயத்ரி, வட்டா பை அப்படின்னு சோழன் சொல்ல, அண்ணே இதெல்லாம் தப்புன்னு என்ன சின்ன பையன்னு சொன்னில, சின்ன பையன் எனக்கே இதெல்லாம் தப்புன்னு தோணுது, எங்கேயோ போய் சமத்தியா வாங்க போறேன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல, போடா இந்த விஷயம் பத்தியெல்லாம் உனக்கு ஒன்னும் புரியாது அப்படிங்கிற சோழன் காயத்ரி கிட்ட போக, நீ எல்லாம் அடங்கவே மாட்டேன்னு அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாரு பல்லவன். நிலாவோட ஆபீஸ்ல டெரேஸ் கார்டன்ல கொஞ்சம் டேபிள் போட்டு சேர் போட்டிருக்கு. ரெண்டு பேரும் காஃபி எடுத்துட்டு வர்றாங்க. நிலா கிளைமேட் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு திவ்யா கேக்குறாங்க. நிலாவும் ஆமான்ற மாதிரி தலையாட்டிக்கிட்டே ஒரு சேரை இழுத்து போட்டு உட்கார்றாங்க. எப்படியோ இந்த ப்ராஜெக்ட ரொம்ப நல்லபடியா முடிச்சாச்சு நிலா சொல்ல, ஆமாங்கிறாங்க திவ்யா. அப்போ ராகவ் வேகமா ஒரு பாக்ஸோட அங்க வந்து, நிலா இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க நீட்டுறாரு. தேங்க்யூ அப்படின்றவங்க லட்டு வாண்டுறாங்க. அடுத்து எதுக்குன்னு கேட்காம எடுக்கிறீங்கன்னு ராகவ் சொல்ல, ஆமா எதுக்குங்கிறாங்க நிலா. சொல்றேன் இந்தா எடுத்துக்கங்க திவ்யா அப்படின்னு நீட்ட அவங்களும் தேங்க்யூன்னு எடுத்துக்கிறவங்க எதுக்கு ராகவன்னு கேட்குறாங்க. சும்மா நிலாவை என்கரேஜ் பண்ணணும்னு தோணுச்சு அதுதாங்கிறாரு அவரு. நிலா இங்கே பாருங்க, நீங்கள் பண்ண ப்ரெசன்டேஷன் நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, கிளையண்ட் எல்லாம் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. ஆனா நேத்து நீங்க என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல. யூ டன் அ கிரேட் ஜாப். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெசன்டேஷன் பண்றீங்கன்னு ஃபீலே வரல பாருங்க. ஆக்சுவலி நீங்க அவ்வளோ கிளியரா பேசுனீங்க அப்படின்னு ராகவ் பாராட்ட திவ்யாவும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. கங்க்ராட்ஸ் அப்படின்னு கையை நீட்ட நிலாவும் ஷேக்கண்டு கையை நீட்டுறாங்க. தேங்க்யூ ராகவ்னு அவங்க சொல்ல திவ்யா ரெண்டு பேரையும் ரசனையோட பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணுங்கிறது என்னோட ட்ரீம், கிளையண்ட்டுக்கு என்னோட டிசைன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல, நிஜமாவே யூ டன் அ கிரேட் ஜாப், கீப் இட் அப்ங்கிறாரு ராகவ். தேங்க்யூ ராகவ்ங்கிற நிலா, நீங்க மட்டும் இந்த வாய்ப்பை என்ன நம்பி கொடுக்கலன்னா இது எதுவுமே நடந்திருக்காது, உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணுங்கிறாங்க நிலா. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, வெறும் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி தப்பிச்சிடலாம் நினைக்காதீங்க, எனக்கு ட்ரீட் வேணுங்கிறாரு ராகவ். ட்ரீட்டா அப்படின்னு நிலா கேட்க, ஆமாங்கிறாரு. அதுல என்ன இருக்கு, நான் கொடுத்துட்றேங்கிறாங்க நிலா. எப்போங்கிறாரு ராகவ். சம்பளம் வந்ததுக்கு அப்புறம் தானே அப்படின்னு ராகவ் பேசிட்டு இருக்க. அட கடவுளே, நம்ம ஒருத்தங்க இருக்கோன்றதையே மறந்து இவர் நிலாக்கிட்டே பேசிட்டு இருக்காருன்னு திவ்யா பாக்குறாங்க. இங்க பாருங்க, நீங்க ட்ரீட் கொடுக்கும்போது கொடுங்க, ஆனா இந்த மொமெண்ட்டை நாம செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ராகவ் சொல்ல, என்னங்கிற மாதிரி நிலா பார்க்க, கடவுளே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க திவ்யா. லெட்ஸ் டூ ஒன் திங், ஈவினிங் நம்ம கஃபேக்கு போலாமா அப்படின்னு ராகவ் கேட்டுட்டு இருக்க திவ்யாவோட முகம் மாறிடுது.
இங்க இருந்து 1 hourல ஒரு அருமையான பிளேஸ் கஃபே நல்லா இருக்கும், அட்மாஸ்பியர் சூப்பரா இருக்கும். நீங்க போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பட் ஐ எம் ஷியோர் இட்ஸ் ரியலி ஒர்த் ஃபார் அக்ரிங்கிறாரு ராகவ். நிலா யோசனையோட உட்கார்ந்துருக்க. கொளுத்துங்கடா கொளுத்துங்கன்ற மாதிரி பாக்குறாங்க திவ்யா. ஒரு 5க்கு கிளம்பணும்னு வச்சுக்கோங்களேன். 5:45 நாம ரீச் ஆயிடலாம். என்ன சொல்றீங்க? டுடே இஸ் மை ட்ரீட் அப்படின்னு ராகவ் சொல்ல நிலா ஒரு சின்ன சிரிப்போட யோசிச்சுட்டு இருக்க. அப்படின்னு திவ்யா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இல்ல ராகவ், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குங்கிறாங்க நிலா. அப்படியா அப்படின்னு ராகவ் கேட்க, வீட்டுல ஒரு வேலை இருக்கு, அது ஆல்ரெடி கமிட் பண்ணிட்டேன் அப்படின்னு நிலா சொல்ல. ஓகே, இட்ஸ் ஓகே, அப்ப இன்னொரு நாள் போலாம், நோ வரிஸ் அப்படின்னு ராகவ் சொல்ல. ஷியோர், தேங்க்யூங்கிறாங்க நிலா. ராகவ் அந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துட்டு போய் பக்கத்து டேபிள்ல கொடுத்து, டேய் இந்தாங்கடா ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன நடக்குது நிலா? லாங் டிரைவ், காஃபி, அப்புறம் என்ன டின்னர், டேட்டிங் அப்படிதானேங்கிறாங்க திவ்யா. ஏய் லூஸ் மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்காத திவ்யா, அவரு பிரசன்டேஷன் நல்லா பண்ணேன்னு காஃபி வாங்கி தரேன்னு சொல்றாரு அப்படின்னு நிலா சொல்ல. நானும் தான் கிளையண்ட்டுக்கு பிரசன்டேஷன் பண்ணேன், எனக்கு இந்த மாதிரிலாம் காஃபி வாங்கி தரலையே அப்படின்னு திவ்யா ஒரு மாதிரியா கேட்க. ஒருவேளை நான் பண்ணின ப்ராஜெக்ட் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கலாம், அதனால அப்படி கேட்டிருப்பாரு அப்படின்னு நிலா சொல்ல. நீங்க எடுத்து பண்ண ப்ராஜெக்டை விட நம்ம சுரேந்தர் எடுத்து பண்ண ப்ராஜெக்ட் ரொம்ப பெரிய கிளையண்டோடையது. அவரை ரொம்ப நல்லா பிரசன்டேஷன் பண்ணாரு, ஆனா அவரை காஃபி குடிக்க கூப்பிடலையே அப்படின்னு திவ்யா விடாம தோண்டி துருவிட்டு இருக்காங்க. கூப்பிடலன்னு உனக்கு எப்படி தெரியுங்கிறாங்க நிலா. நான் இதே ஆபீஸ்ல தான் 7-8 மாசமா ஒர்க் பண்றேன். அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா எனக்கு தெரியாம இருக்குமா? நீங்களே சொல்லுங்க, எனக்கு தெரியாம இருந்திருக்குமா? ராகவ் உங்களை ஸ்பெஷலா தான் கவனிக்கிறாரு அப்படின்னு திவ்யா சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மூட ஸ்பாயில் பண்ணாத ப்ளீஸுங்கிறாங்க நிலா. நல்ல மூட்ல இருக்கேன் நிலா சொல்ல. அப்படின்னு திவ்யா பார்த்துட்டு இருக்கேன். மீட்டிங் முடியும் போது சிலதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருந்தேன், அதெல்லாம் டாக்குமெண்டா ரெடி பண்ணணும், நான் வரேன்னு எழுந்திருக்கிறாங்க நிலா. அப்படின்னு காஃபியை கையில் எடுக்கிறாங்க திவ்யா. சோழன் அவரோட காரை கொண்டு வந்து ஒர்க் ஷாப் முன்னாடி நிறுத்திட்டு இறங்கி வர்றாரு. பாண்டி ஒரு வண்டியை வேலை பார்த்துட்டு இருக்க. டேய் பாண்டின்னு கூப்பிட நிமிந்து பார்த்துட்டு, ஏய் என்னடா இந்த பக்கம்னு கேட்குறாரு அவரு. அது கார்ல ஏசி வேலை செய்யல, என்னன்னு பாருங்கிறாரு சோழன். ஏய் எனக்கே 1000 வேலை இருக்கு போடாங்கிறாரு பாண்டி. டேய் உனக்கு வேலை தெரியும்னு ரொம்ப ஓவரா பண்ணாதடா, வர்ற கஸ்டமர்லாம் ஏசி வேணும்னு கேக்குறாங்க, எனக்கே ஏசி இல்லாம உள்ளர உட்கார முடியல, கொஞ்சம் என்னன்னு தான் பாருடா அப்படின்னு சோழன் சொல்ல. பாக்குறேன்டா, பாக்கலன்னா விடவா போற அப்படின்னு எரிச்சலா எழுந்திருக்கிறவரு எதையோ தேடிட்டு இருக்காரு. என்ன தேடுறான் அப்படின்னு பாக்குற சோழன் கொஞ்சம் கூட பொறுமையே இல்லாம, டேய் சீக்கிரம் வாடா டைம் ஆகுதுங்கிறாரு. டேய் இருடா டூல்ஸ் எடுத்துட்டு இருக்கேன்ல அப்படின்னு பாண்டியன் சொல்ல. நேரம் வேற ஆகுது அப்படிங்கிற சோழன் சுத்தமா பொறுமையே இல்லாம பாத்துட்டு இருக்க. பாண்டி டூல்ஸ் எடுத்துட்டு வர்றாரு. வர்ற பாண்டி கிட்ட, டேய் ஏதாவது குடிக்கிறியான்னு சோழன் கேட்க. எப்பவும் நான் தானே கேட்பேன், இன்னைக்கு நீ கேக்குறேங்கிறாரு பாண்டி. டேய் சொல்லுடா அப்படின்னு கேட்க. கண்ணன் இப்பதான் போறான், இரு வாங்கிட்டு வர சொல்றேங்கிறாரு பாண்டி. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், சரி நீ போய் சீக்கிரமா கார்ல ஏசி என்னாச்சுன்னு பாரு, எனக்கு கால் ரெண்டும் அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு, நான் அப்படியே கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு உனக்கும் ஜூஸ் வாங்கிட்டு வரேன், என்னன்னு பாரு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சோழன் நடக்க ஆரம்பிக்க. சரி போயிட்டு வாப்போ அப்படின்னு பாண்டி கார் கிட்ட போறாரு. அப்போ வானதி அங்க வர்றாங்க. வந்து ஒர்க் ஷாப்பை பார்த்துட்டு பாண்டின்னு கூப்பிடுறாங்க. உள்ளர தலை நீட்டி பார்த்துட்டு பேக் அங்க வச்சுட்டு, எங்க ஆளை காணோம், கடைக்கு எங்கேயாவது போயிருப்பானோ அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குற வானதி அவரு கார் கிட்ட நிக்கிறத பாக்குறாங்க. அவரு பேனட்டை திறந்து வச்சுட்டு சீரியஸா எதையோ பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தவனைய ஒரு சின்ன சிரிப்போட பாண்டி கிட்ட வர்ற வானதி, இங்கதான் இருக்கியா பாண்டி, இங்கதான் இருக்கேன்னு சொல்லலாம்ல அப்படின்னு வானதி கேட்க. என்கிட்ட கேட்டியா என்ன அப்படின்னு அவரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. வந்து கேட்கறதுக்கு வெளியே வந்து பார்த்தா தானே அப்படின்னு வானதி கேட்க. எதை தேடுறேன்னு என்ன தெரியும் அப்படின்னு பாண்டி சொல்ல. இந்த கடையில நான் வேற யாரை தேட போறேன், எதை தேட போறேன், கண்ணன் ப்ரோவியா தேட போறேன் அப்படின்னு வானதி படபடக்க. எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற பாண்டி வேலையிலேயே முனப்பா இருக்காரு. இவன் என்ன நம்மள சுத்தமா மதிக்கவே மாட்டேங்கிறான், ஒண்ணு வேலை பாக்குறான் இல்ல குடும்பத்தை நினைச்சிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நிக்கிறாங்க வானதி. அவரு மறுபடியும் கார்ல வந்து உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி ஏசியை செக் பண்றாரு. அவரு செக் பண்ணிட்டு ஓகே ஏசி ஓடுது அப்படின்னு டூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கடைக்குள்ள வர. பாண்டி நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு பின்னாடியே வர்ற வானதி அவரோட கைய டப்புன்னு பிடிச்சி, வர வர நீ ரொம்ப பண்ற பாண்டி, என்னால நீ பண்றத தாங்கிக்கவே முடியலங்கிறாங்க. ஏய் நீ பேச மாட்டேன்னு சொல்லிட்டு தானே போன, இப்ப எதுக்கு வந்து என்ன குறை சொல்லிட்டு இருக்கங்கிறாரு. நான் பேசலன்னா தான் நீ ஜாலியா இருப்பியே. ஐயோ இவ பேசலையேன்னு வருத்தமா பட போற, போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிற,
கட் பண்ற, நேர்ல வந்து பேசினாலும் ஒழுங்கா பேச மாட்டேங்கிற, ஒழுங்கா மூஞ்ச கூட பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னு வானதி சொல்லிட்டு இருக்க பாண்டி எங்கேயோ பார்த்துட்டு இருக்காரு. இப்ப நம்ம லவ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு வானதி ஏதோ மதியத்துக்கு சமையல் பண்ணலாமா வேணாமாங்கிற மாதிரி கேட்க, வேணான்னு சொன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேங்கிறாரு பாண்டி. சொல்லிட்டு அவர் 2 எட்டு எடுத்து வைக்க மறுபடியும் கையை பிடிச்சி இழுத்து நிறுத்தி, பாண்டி நீ இப்ப எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க, இப்படி எல்லாம் எப்படி உன்னால பேச முடியுது அப்படின்னு வானதி கத்த, பாண்டியனும் பதிலுக்கு ஏதோ சொல்ல இவங்க பயங்கரமா மிரட்டலா கத்திட்டு இருக்க 2 பேரும் பயங்கரமா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. வெயில் அதிகமா இருக்குல்லன்னு அப்படின்னு கண்ணன் ப்ரோ கேட்க கூட நடந்து வர்ற சோழன், ஆமாண்டா அப்படிங்கிறவரு கடையை பார்க்க இவங்க 2 பேரும் பயங்கரமா வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறது அவங்களுக்கு பச்சையா தெரியுது. டேய் என்ன பிரச்சனைங்க அப்படின்னு சோழன் கேட்க, இவங்க இப்படிதானே எப்ப பார்த்தாலும் அப்படின்னு சலிப்போட சொல்றாரு கண்ணன் ப்ரோ. சரி சீக்கிரம் வா என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சோழனும் கண்ணன் ப்ரோவும் வர, என்ன பண்றாங்க சொல்லு தேவையில்லாம அப்படின்னு பாண்டி கத்திட்டு இருக்க, ஏய் அப்படின்னு கூப்பிட்டுட்டே வந்து நிக்கிறாரு சோழன். இந்தடா ஜூஸ் நீட்ட போடா, இப்ப இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாண்டியன் வெறுப்போட கையை தள்ளி விடுறாரு. இந்தா உனக்குன்னு வானதி கிட்ட நிக்க, வேண்டான்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்றாங்க அவங்க. சரி ஓகே நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு நடேசன் மாதிரியே சொல்றாரு சோழன். என்னடா நடக்குதுங்க, நீங்க 2 பேரும் இங்க சண்டை போடுறது அங்க வரைக்கும் கேக்குது, அப்படி என்னடா சண்டை உங்களுக்குள்ள அப்படின்னு சோழன் கேட்க 2 பேரும் புஸ் புஸ்ன்னு மூச்சு விட்டுட்டு கோவத்துல நின்னுட்டு இருக்காங்க. அண்ணே அதை ஏன் கேக்குறீங்க, இவங்களுக்குள்ள எப்ப பாரு சண்டை தான், சண்டை போடுறதுக்குன்னே வீட்டுல இருந்து கிளம்பி வரும் போலங்கிறாரு கண்ணன் ப்ரோ. ஆமா எனக்கு வேற வேலை இல்ல பாருங்க, சண்டை போடுறதுக்கு தான் இங்க வர்றேன், இன்னும் நல்லா ஏத்தி விடுங்க நீங்க அப்படின்னு கண்ணன் கிட்ட பாயிறாங்க வானதி. ஐயோ எனக்கு எதுக்குடா வம்பு, எள்ளுதான் செக்குக்கு அறப்படுதுன்னா எலிப்புளுக்கு நான் எதுக்கு அறப்படணும் அப்படின்னு ஒதுங்கிக்கிறாரு அவரு. உங்க நொன்னை என்கிட்ட ஒழுங்கா பேசினா நான் என் சண்டை இழுக்க போறேன் அப்படின்னு வானதி மறுபடியும் கண்ணன் ப்ரோவை வம்புக்கு இழுக்க, ஏய் நான் போன் பண்றேன் முதல்ல கிளம்புங்கிறாரு பாண்டி. வானதி முறைச்சுக்கிட்டு நிக்க, போன்னு சொல்றேன்ல அப்படின்னு கைய பிடிச்சி தள்ளிவிட போறாரு. உதறி விட்டுட்டு, ஏய் நீ இப்படிதான் சொல்லுவ ஆனா போன் பண்ண மாட்டா ஒண்ணும் பண்ண மாட்ட, போன் எதுக்கு கட் பண்ற முதல்ல, நீ இந்த 4 நாள்ல ஒரு தடவையாவது என் போனை எடுத்தியா, ஒன்னு கட் பண்ற இல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ற, நானும் சரியான பைத்தியக்காரி, என்ன நீ இப்படி அவாய்ட் பண்ற, ஆனா நானு உன்னை தேடி தேடி வந்து அசிங்கப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு வானதி கத்திட்டு இருக்க. ஷோ டேய் அப்படி என்னடா சண்டை உங்க 2 பேருக்குள்ளங்கிறாரு சோழன். டேய் அது ஒண்ணும் இல்ல விடுறான்னு பாண்டி சொல்ல, அண்ணே இந்த நியாயத்தை நீங்களே கேளுங்கண்ணே, உங்க அண்ணனுக்கு என்கேஜ்மெண்ட் நின்னு போச்சுல்ல அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்றாரு இவரு அப்படின்னு வானதி சொல்ல, உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா, முதல்ல கிளம்புன்னு சொல்றேன்ல அப்படின்னு மறுபடியும் பாண்டி அவங்க கையை பிடிச்சி இழுத்து விட போறாரு. வானதி ஏன்னு தட்டி விடுறாங்க மறுபடியும். சோழன் என்ன கேக்குறாருல நான் சொல்லுவேன் போ அப்படின்னு வானதி சொல்ல, என்ன சொன்ன இப்ப என்னமோ சொன்னிய என்ன சொன்ன அப்படின்னு சோழன் கேட்க, சோழன் என்ன சொன்ன அப்படிங்கிறாங்க வானதி. இன்னொரு தடவை சொல்லு அப்படின்னு சோழன் கேட்க, சோழனே அப்படிங்கிறாங்க வானதி. ஆஹா ஆஹா அப்படியே இந்த காதுல தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கு, நீ இப்படியெல்லாம் மரியாதையா கூப்பிடுறதே பயங்கர அபூர்வமா இருக்கு. 1 செகண்ட் உட்காரு வாங்குறாரு சோழன். டேய் அப்படின்னு பாண்டி கூப்பிட்டு இருக்க, உட்காரு வா நான் சொல்றேன்ல அப்படின்னு சோழன் சொல்ல வழக்கமா உட்கார்ற சேர்ல போய் உட்கார்ந்துக்கிறாங்க வானதி. ஏதோ கஸ்டமர் காத்திருக்கிறதாவும் அப்படியே பறக்கணும்னு சொன்ன சோழன் ஒரு வண்டியில சாவகாசமா சாஞ்சுக்கிட்டு, இப்ப சொல்லுங்கிறாரு. என்ன பிரச்சனைன்னு அவரு கேட்க, ஏய் அவளுக்கு தான் வேற வேலை இல்லைனா உனக்கு என்னடா வந்துச்சு, அதான் கார் சரியாயிருச்சுல நீ கிளம்புங்கிறாரு பாண்டி. ஏய் நான் பேசிட்டு இருக்கேன்ல கம்முனேரு அப்படின்னு பாண்டிய வாயில விரல் வச்சு ஒரு மிரட்டிட்டு வானதிட்ட திரும்புறாரு சோழன். நீ சொல்லுன்னு சொல்ல, இங்க பாருங்க அண்ணே, என்னைக்கு நான் போலீஸ் முன்னாடி உங்க வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும் அன்னைக்கே என் வீட்டுல எனக்கு நிம்மதி போயிடுச்சுன்னு, அவங்க என்னைய தினமும் அடிக்கிறாங்க டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு மூச்சை பிடிச்சிட்டு வானதி பேசிட்டு இருக்க. இவர் ஜாலியா ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காரு. பாண்டிய பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. நான் தினமும் சண்டை போட்டுட்டு தான் வந்து பாண்டிய பாக்குறேன் பேசுறேன், இதுக்கு மேலேயே அடி திட்டெல்லாம் வாங்க முடியாதுன்னு தான் அன்னைக்கு பைய தூக்கிக்கிட்டே உங்க வீட்டுக்கே வந்தேன். அப்புறம் பாண்டியனைய தனியா கூட்டிட்டு போய் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாம கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிச்சு. அதுவும் கரெக்ட் தானே, நானும் விட்டுட்டு போயிட்டேன். ஆனா ஒரு படி மேல போய் என்னை ஏமாத்தி கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க போயிட்டாங்க. இதுக்கு மேல அவங்களை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. அந்த வீட்டுல இருக்கிறதுக்கே எனக்கு பயமா இருக்குன்னு சேரன்னு ஒரு நாள் ரோட்ல பார்த்தேன். ஒரு வேகத்துல அவர்கிட்ட போயிட்டு, நீங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்கு என்னால எங்க வீட்டுல இருக்க முடியல, உங்க தம்பி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் என்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னேன்.
தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என் சூழ்நிலை அந்த மாதிரி. அதனால நான் அவரை பார்த்தோன்னே என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். எனக்கு நிஜமாவே என்ன பண்றதுன்னே தெரியலன்னு அப்படின்னு வானதி ஹெல்ப்லெஸ்ஸா பரிதாபமா சொல்லிட்டு இருக்க. ஆமா, உனக்கு எதுவுமே தெரியாதேங்கிறாரு பாண்டி. டேய் 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 இருடா, அவதான் சொல்லிட்டு இருக்கால அப்படிங்கிறாரு சோழன். டேய், இவ எதுவா இருந்தாலும் என்கிட்ட தானேடா பேசியிருக்கணும். எதுக்கு அண்ணன் கிட்ட பேசுனா? அதனாலதான் அண்ணன் அவசரப்பட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க போச்சு. அந்த சம்பந்தம் மட்டும் நடந்து அண்ணன் வாழ்க்கை வீணா போயிருந்தா என்னடா பண்ண முடியுங்கிறாரு பாண்டி. அதுதான் அந்த மாதிரி எதுவும் ஆகலையே. என்னமோ நான் சொல்லி கல்யாணமே நடந்து இப்ப உங்க அண்ணன் கஷ்டப்படுற மாதிரி தினம் தினம் இதை சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கானே, என்னை அவாய்ட் பண்றானே, இதெல்லாம் நியாயமா? நீங்களே சொல்லுங்க அப்படின்னு வானதி சொல்ல. டேய் டேய் பாத்தியா பாத்தியா எப்படி பேசுறா இவங்கிறாரு பாண்டி. டேய் டேய் சரிடா விடுறா, அவ சொன்ன மாதிரி தான் எல்லாம் நின்னு போச்சுல்ல. அண்ணனே இப்ப நல்லா தானேடா இருக்கு. பாவம் அந்த பொண்ணை ஏண்டா திட்டுற? இவகிட்ட பேச வேண்டியது தானேடா நீ அப்படின்னு சோழன் சொல்ல. ஏய், அப்படிலாம் பேச முடியாதுடா. நம்ம வீட்டு நிலைமை இதுதான், இவளுக்கு புரியணும். இஷ்டத்துக்கெல்லாம் ஆட முடியாதுங்கிறாரு பாண்டி. இங்க பாருடா, அண்ணனுக்கு நல்லது நடந்தாதான் என் வாழ்க்கையை பத்தி யோசிக்க முடியும். அதை நான் இவகிட்ட பக்குவமா எடுத்து சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் இவ அண்ணன் கிட்ட போய் சீக்கிரமா கல்யாணம் பண்ண சொல்லி இருக்கா. இந்த மாதிரி அண்ணன் கிட்ட பேசினேன்னு இவ என்கிட்ட சொல்லவும் இல்லடா. அது மட்டும் சரியாங்கிறாரு பாண்டி. அண்ணன் அவசர அவசரமா ஒரு கல்யாணத்தை பண்ண பார்த்து பொண்ணு குடும்பம் நல்ல குடும்பமான்னு தெரியலன்னு சொன்னா அதெல்லாம் பரவாயில்ல, உங்க அண்ணனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்றா. அது தப்பு இல்லைங்கிறாரு பாண்டி. தப்புதான் தப்புதான், அதுக்கு தானே நீ என்ன சுயநலவாதின்னு திட்டுன. அதுக்கு மேலேயே உன் கோபம் அடங்கலையா என்ன? என்னால சத்தியமா முடியல பாண்டி. நான் செஞ்சதுதான் தப்புன்னு ஒத்துக்கிறேன்ல. இன்னும் எவ்வளவு நாள் தான் என் மேல கோவத்தை காட்டுவ அப்படின்னு வானதி கேட்க. டேய், பொண்ணுங்க தப்ப ஒத்துக்கிறதே பெரிய விஷயம். அந்த பொண்ணை செஞ்சது தப்புதான்னு ஒத்துக்குது. நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போலாம் இல்லடான்னு தம்பியை கேட்கிறாரு சோழன். பாவம், அவளும் உன்னை தேடிதானேடா வர்றா. டேய் பேசேண்டாங்கிறாரு சோழன். டேய், அதெல்லாம் பேசலாம் முடியாதுடாங்கிறாரு பாண்டி. ஷோ அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. என் மேல லவ் இருக்கா இல்லையான்னு கேளுங்கண்ணே. அவன் என் மேல லவ் இல்லைன்னு சொல்லட்டும், நான் இப்பவே கிளம்பி போறேன் அப்படின்னு வானதி கோவமா சொல்ல. ஏய் ஏய் வானதி, அவனுக்கு உன் மேல லவ் எல்லாம் இல்லாம இல்ல வானதி, அதெல்லாம் நிறையவே இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நாங்களும் பாத்துக்கிட்டே தானே இருக்கோம். ராத்திரி பகல்ல பார்க்காம மணிக்கணக்கா போன்ல பேசுறீங்க, நேர்லயும் பேசுறீங்க. லவ் இல்லாமல அவன் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பான்? அதெல்லாம் உன் மேல அவனுக்கு நிறைய லவ் இருக்கு. அதே சமயம் அவனுக்கு அண்ணன் வாழ்க்கை மேலேயே அக்கறை இருக்கு. எங்க இவனுக்காக அண்ணன் தான் வாழ்க்கையை கெடுத்துக்குமோன்னு இவன் பயப்படுறான். அவன் கொஞ்சம் நார்மல் ஆகிறதுக்கு நீ கொஞ்சம் டைம் கொடுத்தா சரியாயிடுவாங்கிறாரு சோழன். என்னால பாண்டிகிட்ட பேசாம இருக்க முடியலன்னு அப்படின்னு வானதி சொல்ல. டேய், இவ பேசினாலே எனக்கு டென்ஷன் தாண்டா ஏறுது. இதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கா. இவளை பத்தி மட்டும்தான் நான் யோசிக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு பாண்டி சொல்ல. டே 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 இருடா, இன்னொரு சண்டைக்கு உடனே ரெடி ஆகாத அப்படிங்கிற சோழன் கூலா ஜூஸ குடிச்சிட்டு இருக்காரு. வண்டியை விட்டு நிக்கிறவரு வானதி இங்க வான்னு கூப்பிட. அவங்க எதுக்குன்னு கேக்குறாங்க. இங்க வா, வாமா வாமா அப்படின்னு சோழன் கூப்பிட வானதி எழுந்து வந்து நிக்கிறாங்க. பாண்டி பக்கத்துல வந்து நிக்கிறவரு டேய் கைய கொடு அப்படின்னு சொல்ல. டேய் போடான்ட்டு திரும்பிக்கிறாரு பாண்டி. டேய் குடுறாங்கிற என்ன கைய அவரே பிடிச்சிக்கிறாரு. ஏண்டான்னு பாண்டி கேட்க. இருறா அப்படிங்கிற சோழன். வானதி கைய கொடுமா, குடு அண்ணன் கேக்குறேம்மா, கைய கொடு அப்படின்னு சொல்ல. வானதி அவங்களோட ரைட் ஹேண்டை நீட்டுறாங்க. உடனே பாண்டி டேய் நீ தேவையில்லாத பண்ணிட்டு இருக்கடா அப்படின்னு கைய புடுங்க போறாரு. டேய் இரு இரு இருடா, டேய் இருடா அப்படிங்கிற சோழன் ரெண்டு பேர் கையையும் ஒன்னோட ஒன்னா சேர்த்து வச்சு அது மேல ஒரு தட்டு தட்டுறாரு. இதோ பாருங்க, ரெண்டு பேரும் சண்டெல்லாம் போடக்கூடாதுன்னு அவர் சொல்லிட்டு இருக்க. டேய் அவதான்டா சண்டை போடுறான்னு ஆரம்பிக்கிறாரு பாண்டி. டேய் 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 இருடா, சண்டை போடக்கூடாதுன்னு சொல்றப்பயே இப்படி சண்டையை ஆரம்பிக்கிற. ரெண்டு பேரும் சந்தோஷமா லவ் பண்ணி ஜாலியா இருக்கணும், ஓகே அப்படின்னு வானதியையும் பாண்டியையும் மாறி மாறி பார்த்து கேட்கிறாரு சோழன். பாவம், அவர் இவ்வளவு முயற்சி எடுத்தோம் ரெண்டு பேரும் பாம்பும் கீரிய மாட்டோம் ஒருத்தர் முறைச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. வானதிக்கு வாய் அடங்காது, பாண்டிக்கு கோபம் குறையாது. ஆனா பாண்டியோட கோபத்துல எப்பவுமே ஒரு நியாயம் இருக்கும். பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு வர்ற எபிசோட்ல. பை ஃப்ரெண்ட்ஸ்.